மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில், டி நகரில் உள்ள சிவா விஷ்ணு கோவில் ஆலயம் உள்ளிட்ட இடங்களில் காலை முதலே சிவராத்திரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 7 சிவன் கோவில் நம்ம போய் தரிசனம் அடைந்தோம்னாக்கா காசிக்கு போன அளவுக்கு ஈக்குவலாக ஒரு ஐக்கியங்காரி இருக்கு. ஸோ அதையும் கடைபிடிக்கலான்ற மாதிரி பிளானிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோவில் நம்ம இது 3வது கோயில நான் இது பண்ணிட்டு இருக்கேன். மயிலாப்பூர்ல இருக்கிறது ரொம்ப விசேஷமான இடம். கபாலீஸ்வரர் பார்க்கறது ஒன்று, காசிக்கு போறது ஒன்றுன்னுவாங்க. இது திருவுங்கிறது பாடல் பெற்ற கோயில். இது மூலவர்கள்லாம் பாடல் பெற்ற பிரசித்தி பெற்ற கபாலீஸ்வரர் கோயில். இதுல இன்றைய தரிசனம் பார்க்கறதுல நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி உற்சவம் கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 9வது நாள் மற்றும் மகா சிவராத்திரியொட்டி இன்று தேரோட்டம் நடைபெற உள்ளது. விழாவையொட்டி வட மாநில பக்தர்கள் கங்கோத்திரியில் இருந்து புனித கங்கை நீரை எடுத்து வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். ராமேஸ்வரத்தில் குவிந்துள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்தத்தில் புனித நீராடி வருகின்றனர். பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடற்கரை பகுதி, அக்னி தீர்த்தம் உள்ள பகுதி மற்றும் பக்தர்கள் அதிகமாக கூடும் இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். கோவை அடுத்த வெள்ளியங்கிரி மலையில் மகா சிவராத்திரியொட்டி பக்தர்கள் மலையேற துவங்கியுள்ளனர். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 6000 அடி உயரத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு சென்று சுயம்பலிங்கத்தை தரிசிக்க மார்ச் முதலே மே மாதம் வரையில் மட்டுமே வனத்துறையினர் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கின்றனர். இந்நிலையில் கடந்த வாரம் முதல் மலையேற பக்தர்களுக்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இன்று மகா சிவராத்திரியொட்டி ஏராளமான பக்தர்கள் மலையேற துவங்கியுள்ளனர். இன்று மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வனத்துறையினரும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.